ஸ்ரீ குரு ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் நக்கீரர் சுவாமிகள் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமுருகாற்றுப்படையில் பழமுதிர்ச்சோலையில் முருகப்பெருமான் போற்றி, முருகப்பெருமானை போற்றி துதி மலர் சொற்களாக அந்த புலவனுக்கு ஆற்றுப்படுத்தும் வழியாக நக்கீரர் கூறிக்கொண்டு வருகின்றார். அதை நாம் மேலும் பார்ப்போம். இழையணி சிறப்பில் பழையோள் குழவி வானோர் வணங்குவில் தானை தலைவா மாலை மார்பா நூலரி புலவ செருவில் ஒருவ பெருவிரல் மள்ளா அந்தனர் வேறு கை அறிந்தோர் சொன்மலை வேல்கழு தடக்கை சால் பெரும் செல்வா. இழையணி சிறப்பில் பழையோள் குழவி. பழையோள் குழவி, பழையோள் என்று இங்கு பராசக்தியை மூத்ததற்கும் மூத்ததற்காக இருக்கும், பழையதற்கு பழையதாக இருக்கும் அம்பிகையை குறிப்பிடுகின்றார் நக்கீரர் சுவாமிகள். அம்பிகை அம்பாள் சர்வ ஆபரண பூஷிதமாக இருக்கின்றாள். அவள் எல்லா விதமான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு காதில் அணியையும் கொண்டு சர்வ ஆபரண பூஷிதமாக இருக்கும் அந்த அம்பாள் பெற்ற மைந்தா என்று முருகனை இங்கே வாழ்த்துகின்றார் நக்கீரர் சுவாமிகள். சிவபெருமானின் செல்வா என்று வாழ்த்தினார். வெற்றிவேல் கொற்றவை சிறுவா என்று வாழ்த்தினார். அதுபோல் இங்கே இழையணி சிறப்பில் பழையோள் குழவி. மேலும் கூறுகின்றார், வானோர் வணங்குவில் தானை தலைவா. முருகன் தேவர்களுக்கு தேவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். மூவாதி தேவர்களும் இந்திரன் முதலான தேவர்களும் வணங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். வானோர் வணங்குவில் தானை தலைவா. முருகன் கையில் வில் கொண்டிருக்கின்றானாம். வில்லும் அம்புடன் முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றான். இன்றும் சில ஊர்களை நாம் பார்க்கலாம். திருச்சாய்க்காடு, திருவையாறு போன்ற ஸ்தலங்களிலே முருகப்பெருமான் வில்லுடன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றான். வள்ளி என்ற ஜீவாத்மாவை கவர்ந்து பரமாத்மாவை அடைவதாக இருக்கும் தத்துவத்தை உணர்ப்பதற்காக வேடன் போன்று வேடமிட்டு வந்தான் முருகப்பெருமான். அப்பொழுது வில்லுடன் வந்தான், அம்பும் வில்லும் கொண்டு. அப்படிப்பட்ட தேவர்கள் வணங்கு வில் தானை தலைவா. தேவசேனாபதியே. மேலும் கூறுகின்றார், மாலை மார்பா நூலரி புலவா. முருகன் தன்னுடைய கழுத்தில் கடப்ப மலர் மாலை அணிந்துள்ளான். தோள்களில் இந்த கடப்ப மலர் மாலையானது இன்பத்துக்கு உரிய மாலை, அது போகத்துக்குரிய மாலை. திருப்புகழிலே அருணாத சுவாமிகள் கூறுவார், வள்ளி பிராட்டியார் அந்த வள்ளிமலையிலே அங்கே இருக்கின்றார்கள். அங்கே அந்த குரகுலத்தில் இருக்கும் எத்தனையோ பெண்கள் கூடி இருக்கின்றார்களாம். அந்த குறவர்கள் வாழும் அந்த குன்றில் இருக்கும் வள்ளி பிராட்டி முருகப்பெருமானை நோக்கி தவம் இருந்து முருகனை அடைய வேண்டும் என்று அன்பால் காதலால் உருகி, முருகா நீ எனக்கு உன்னுடைய கடப்ப மலர் மாலையை தந்து என்னை அடைந்து எனக்கு உன் அருளை காண்பிக்க மாட்டாயா என்று வேண்டிக் கொள்ளுமாறு ஒரு திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல். அது திருமணத்திற்கு உரிய சிறந்த திருப்புகழ் பாடல். திருமணம் நடக்க வேண்டும்,
என்று யார் எண்ணினாலும் அந்த பெண்ணின் அல்ல அந்த பையனின் பெற்றோர்கள் இல்லது அந்த மணமகனோ மணமகளோ முருகனை வேண்டி 9 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு விளக்கேற்றி இந்த திருப்புகழ் பாடலை பாடினால் திருமண தடை எல்லாம் அகன்றுவிடும். இது திண்ணம். விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் வசை கூற குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து கூறுகாயோ. குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. என்று விரல்மாறன் திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமிகள் வள்ளி பிராட்டியார் முருகனின் கடப்ப மலர் மாலையை வேண்டுவதாக அமைத்து அங்கே அந்த பாடலை ஏற்றுள்ளார்கள். மாலை மார்பா. மேலும் கூறுகிறார் நக்கீரர் சுவாமிகள், மாலை மார்பா நூலரி புலவா. எல்லா நூல்களுக்கும் ஆதாராக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். வேதத்தின் உட்பொருளாய் நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. அருணாதர் வாக்கு. வேதத்தின் உட்பொருளாய் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எல்லா நூல்களையும் கற்றறிந்தவன், அதற்கு ஆதாரமாக இருக்கின்றான். செந்தமிழ் நூல் விரித்தோன் முருகப்பெருமான், சங்கத்தமிழின் தலைமை புலவன், கௌமார வியாக்கரணம் என்று வடமொழி இலக்கணத்தை முருகப்பெருமான் அருளி செய்துள்ளார்கள். தமிழிலே தொல்காப்பிய இயற்றியவர் தொல்காப்பியர். அவரின் குரு அகத்தியர். அகத்தியனுக்கு குருவாக இருந்தது முருகப்பெருமான். சிவனை நகர் ஒதியவரை முனிவன் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகிர்வோனே. அருணகிரிநாத சுவாமிகள் வாக்கு. முருகன் அகத்தியருக்கு தமிழ் அறிவை ஊட்டினான். இங்கே நூலறி புலவா என்று நக்கீரர் சுவாமிகள் கூறுவது ஒரு மற்றொரு உட்கருத்து இருக்கின்றது. கடைச்சங்க காலத்திலே மதுரை 80 ஆண்டு வந்த பாண்டியன், அவனுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது. பெரும் பஞ்சம் மதுரையில். அந்த பஞ்சத்தினால் மக்கள் எல்லோரும் வாடி வதங்கி இருக்கின்ற உணவை பாதியாக்கி காலாக்கி உண்டு வாழ்ந்து வந்தார்கள். பாண்டியனுக்கோ வருத்தம். சாதாரண குடிமக்கள் படைகள் எல்லோரும் இவ்வாறு தம்முடைய வயிற்றை சுருக்கி கொண்டு வாழ்ந்து விடுவார்கள். ஆனால் அறிஞர் பெருமக்கள், சங்கப் புலவர்கள் இருக்கக்கூடிய மதுரை, அவர்களுக்கு கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. அவர்கள் ஏன் இங்கே இருந்து கஷ்டப்பட வேண்டும்? அவர்கள் எல்லோரும் மதுரை விட்டு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ, சோழ தேசம், சேர தேசம் என்று பல தேசங்களுக்கு செல்லலாம் என்று பாண்டியன் அவ்வாறு நினைத்து புலவரிடம் சென்று, தமிழ் புலவர்களே, உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு, நீங்க இங்கே பஞ்சத்தில் வாட வேண்டாம், பிற தேசங்களில் சென்று வாழுங்கள், மீண்டும் பஞ்சம் முடிந்தவுடன் உங்கள் எல்லோரையும் நான் கூப்பிட்டு மீண்டும் இங்கே வர செய்கின்றேன் என்று கூற, பல புலவர்கள் பாண்டிய நாட்டை விட்டு புலம்பெயர்ந்தார்கள். சிலர் அங்கேயே தங்கிவிட்டார்கள், பலர் புலம்பெயர்ந்தார்கள். 12 வருடம் கடுமையான பஞ்சம். அந்த கடுமையான பஞ்சம் முடிந்தவுடன் பாண்டியன் மக்களுக்கு பசி போக்கினான். ஆனால் அவனுடைய தமிழ் பசியானது தீரவில்லை. இவ்வாறாக இந்த
பாண்டிய தேசத்தை விட்டு சென்ற எல்லா புலவர்களையும் மீண்டும் அழைக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய தூதர்களை எல்லா திசைக்கும் அனுப்பி சங்கப் புலவர்கள் எல்லோரையும் வர வைத்தார். பலர் மீண்டு வந்தார்கள். மீண்டும் அந்த கடைச்சங்கமானது தொடர்ந்து நடைபெற்றது. அப்பொழுது பாண்டியனுக்கு மீண்டும் ஒரு மனக்குறை. அவன் ஆலவாய் பதியின் சோமசுந்தர கடவுளின் பக்தன். பெருமானே, தமிழ் இலக்கணத்துக்கு அகத்தியர் வழிவந்த தொல்காப்பியர் பிறகு யாரும் அகப்பொருளை பற்றி ஆராயவில்லை. அதற்கு இலக்கணம் வேண்டும். அதை தமிழுக்கு அதுக்கு சிறப்பு உண்டு. அகப்பொருளை பற்றி அகப்பொருள் இலக்கணம் எவ்வாறாக மீண்டும் நிறைவேற வேண்டும் என்று வேண்ட ஒரு நாள் அங்கே மதுரையம்பதியிலே சோமசுந்தர கடவுள் பூஜை செய்யும் அந்த பூஜாரி முன்னாக ஒரு ஏடு கிடைக்கின்றது. தாமரை ஏடு. அதை எடுத்து மண்ணிடம் கொடுக்க அது 60 சூத்திரங்கள் கொண்ட அகப்பொருள் இலக்கண நூலாக திகழ்கின்றது. ஆகா, முருகப்பெருமானின் தந்தை சிவபெருமான் அவனும் இந்த சங்கத்தை நிறுவியவன், முதல் சங்கத் தலைவன். அவன் கொடுத்த இந்த பொக்கிஷம் என்று கண்ணில் ஒற்றிக்கொண்டு நமஸ்கரித்து இந்த சூத்திரமாக இருக்கும் இந்த 60 சூத்திரங்களுக்கு அகப்பொருள் இலக்கணத்துக்கு இதற்கு விளக்கம் விரிவுரை எழுத வேண்டும் என்று நம்முடைய சங்கத்தில் இருக்கும் கடைச்சங்கத்தில் இருக்கும் 49 தமிழ் புலவர்கள் எல்லோரையும் அழைத்து நீங்கள் எல்லோரும் இதற்கு செய்ய வேண்டும், விரிவுரை செய்ய வேண்டும் என்று கூற அவனும் மீண்டும் சோமசுந்தர கடவுளை அணுகி, எம்பெருமானே, 49 பேரையும் அவர்களும் இங்கே இஷ்டப்பட்டு இதற்கு விரிவுரை எழுதியுள்ளார்கள். ஆனால் இதில் எது சிறந்தது என்று என்னால் கருத முடியவில்லை. ஒவ்வொன்றும் மிக அற்புதமாக விரிவுரை செய்யப்பட்டுள்ளது. இதில் எது சிறப்பானது என்று தெரியவில்லை என்று அதற்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்று சிவனை வணங்க, சிவருமானும் கனவில் தோன்றி, பாண்டியவண்ணா, இங்கே வணிகர் வீதியில் உப்புரி கிழார் என்ற ஒரு பண்டிதர் இருக்கின்றார். அவருடைய மைந்தன், 5 வயதான மைந்தன் ருத்ர சன்மன். அவன் பிறவி ஊமை, முருகப்பெருமானின் அம்சம் படைத்தவன். அந்த ஊமை குழந்தையான ருத்ர சன்மனை வைத்து 49 புலவர்களும் இந்த அகப்பொருள் இலக்கணத்துக்கு விரிவுரை கூறட்டும். இதில் யாருடைய விரிவுரையை கண்டு அந்த குழந்தை மெய்சிலிர்த்து கண்ணீர் விடுகின்றானோ அதே சிறந்தது என்று கூற 49 பேர்களையும் அழைத்து பாண்டிய மன்னன் கூற 49 புலவர்களும் அங்கே ஒவ்வொருவராக வந்து விரிவுரை செய்கின்றார்கள். குழந்தை ருத்ரசன்மன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆடவில்லை, அசையவில்லை. நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. பாண்டிய மன்னனுக்கோ கவலை. என்னதா இவ்வளவு புலவர்கள் குறியாயிற்று, குழந்தை ஆடவில்லை, அசையவில்லையே என்று இறுதியாக தமிழ்ச்சங்கத்தின் கடைசி சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீர தேவநாயர் வந்து அதற்கு விரிவுரை கூறவும் குழந்தை விம்மி விம்மி தோண்டது. கண்ணில் ஆனந்த பாஷ்யம் கண்ணீராக பெருகி ஓடுகின்றது. அதை கண்டு எல்லா பெரியோர்களும் தமிழ் புலவர்களும் வியந்து வணங்கி இதுவே சிறந்த உரை என்று ஏற்றுக்கொண்டு அதற்கு இறையனார் அகப்பொருள் என்று பெயரிட்டார்கள். அப்படி எது சிறந்த இலக்கண நூல் என்று முருகனின் அவதாரமாக வந்து விளக்கியவர் ருத்ரசன்மன். அதை நினைவு கொண்டு இங்கே கூறுகின்றார், மாலை மார்பா நூலரி புலவா செருவில் ஒருவா பொறு விரல் மள்ளா. முருகப்பெருமான் போர்க்களத்தில் தனி வீரனாக வருகின்றானாம். செருவில் ஒருவா பொறுவிரல் மல்லா, பொறுகின்ற வெற்றியையும் உடைய இளமையும் உடைய முருகப்பெருமான் போர்க்களத்தில் முருகன் தனி வீரனாக வருகின்றான் என்று இங்கே
நக்கீர சுவாமி கூறுகின்றார். கச்சிய பசுவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சிங்கமுகன் வதைப்படலத்தில் கூறுகின்றார். முருகன் போர்க்களத்தில் வருகின்றானா, எப்படி வருகின்றானா, மூரலுக்கும் வேந்தனாக இருக்கும் முருகப்பெருமான் வருகின்றான். முக்கண்ணனான சிவருமான் குமாரன் வருகின்றான். போர்க்களத்தில் அசுர சேனைகள் யானைகள் போன்று, திமிர் பிடித்த யானைகள் போன்று இருக்கின்றதாம். அதை அடக்குவதற்காக தனி சிங்கமாக வருகின்றான் முருகப்பெருமான். வேல்படை கொண்டு வருகின்றான் முருகப்பெருமான். தேவருக்கு தேவன் முருகப்பெருமான் வருகின்றான் என்று கச்சிய பசுவாச்சாரியர் கூறுகின்றார். தனி வீரனாக வருகின்றான். மூவர்கள் முதல்வன் வந்தான், முக்கண்ணன் குமரன் வந்தான், மேவலர் மடங்கள் வந்தான், வேற்படை வீரன் வந்தான், ஏவரும் தெரிதல் தேற்றா திருந்திடும் ஒருவன் வந்தான், தேவர்கள் தேவன் வந்தான், மேவலர் மடங்கள் வந்தான். அப்படி அந்த அசுர சேனைகளுக்கு, யானையாக இருக்கும் அசுரர்களுக்கு இடையே ஆண் சிங்கமாக நடந்து வருகின்றான் முருகப்பெருமான். தனி ஒருவனாக வருகின்ற அந்த எதிரிகளை அழிக்கின்றான். வெற்றியையும் இளமையும் உடைய முருகப்பெருமான் பொருவிரல் மல்லா. மேலும் கூறுகின்றார். அந்தணர் வெறுக்கை அறிந்தோர் சொன்மலை. அந்தணர் வெறுக்கை, அந்தணர்களின் செல்வமாக இருக்கின்றான். அந்தணர் என்போர் அறவோர். அவர் என் உயிருக்கும் அவர் நன்மை செய்யக்கூடிய அந்த தன்மை பூண்டு ஒழுகும் தன்மை உடையவர்கள் அந்தணர்கள். எந்த உயிருக்கும் தீது செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்தணர்கள். குலத்தால் வருவதல்ல பிராமணம். பிராமணத்துவம் என்பது முக்கியம். அது ஒழுக்கத்தால் வருவது. பூமியில் ஒழுக்கத்துடன் பண்பாட்டுடன் சமுதாய நோக்கத்தின் முன்னேற்றத்திற்காக இருக்கக்கூடியவனே பிராமணன். அப்படிப்பட்ட அந்தணர்களுக்கு செல்வமாக இருப்பது இந்த புகழ், பதவி, பணம் கிடையாது. முருகப்பெருமானே செல்வம் என்று இங்கே நக்கீர சுவாமிகளுக்கு கூறுகின்றார். ஏனால் அப்படிப்பட்ட ஒழுக்கம் உள்ள அந்தணர் அதற்கு இறைவனே அந்த அந்தணருக்கு தலை வணங்குவான். பகவத்கீதையில் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றார். இந்த உலகம் முழுதும் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது. தெய்வமோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது. மந்திரமோ ஒழுக்கமுடைய பிராமணனுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது. நான் அதனால் இந்த ஒழுக்கமுள்ள பிராமணன் அந்தரனை வணங்குகின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா வாக்கு. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணே மம தேவதா. என்னுடைய கடவுள் இந்த ஒழுக்கமுடைய அந்தணர்கள் என்று கண்ணன் வாக்கு. ஞானசம்பந்தர் கூறுவார். இந்த அந்தணர்கள், தில்லைவாழ் அந்தணர்கள் வேதத்தை ஒழுங்காக கற்று ஒழுக்கத்துடன் வாழ்ந்து இந்த உலகத்தின் நன்மைக்காக அவர்கள் வேத வேள்விகளை செய்து கலியை வாராமல் செய்கின்றார்களாம். கற்று ஆங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செய்வார்கள் செற்றைவாழ் தில்லை அந்தணர்கள். ஆதிசங்கர பகவத்பாத கூறுகின்றார். மகி தேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். சுப்பிரமணிய புஜங்கத்தில் திருச்செந்தூரில் இருக்கும் அங்கே முருகப்பெருமான் அடியாரில் இருக்கும் திருசுதந்திர அந்தணர்களை கண்டு அவர் வியந்து இங்கே முருகப்பெருமான் மகி தேவ தேவம், இந்த பூமியில் ஒழுக்கத்துடன் இருக்கும் அந்தணர்களுக்கு தேவனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வணங்குகின்றார் ஆதிசங்கரர். இப்படி அந்தணர்கள் செல்வமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். இதை அந்தணர்கள் மறந்துவிடக்கூடாது. புகழ், பதவி, பணம் என்று அலையாமல் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து இந்த பூமியை உயிர்ப்பதற்காகவே இருக்கக்கூடிய அந்த குலம், அது மற்றவர்களுக்காக வாழ்ந்து இந்த தர்மத்தை நிலைநாட்ட செய்ய வேண்டும். இறைவனை போற்றி புகழ வேண்டும். முருகன் வாக்கே அந்தணரின் செல்வம். முருகனை பற்றி போற்றி புகழ்ந்து பாடுவதே அந்தணரின் செல்வம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மேலும் கூறுகின்றார். அறிந்தோர் சொன்மலை. ஞானிகள் முருகப்பெருமானை போற்றி புகழ்கின்றார்கள். இறைவனை புகழ்ந்து புகழ்ஷேர் மாலையை தொடுக்கின்றார்கள். அப்படி எங்கெல்லாம் ஞானிகள்
மெய் உணர்ந்த ஞானிகள் இறைவனை வாழ்த்தி துதிக்கும் பொழுது அந்த சொற்களின் தொகுதியாக விளங்குபவன் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நாமங்களை மீண்டும் பலவிதமான நாமாவளிகளை இங்கே நக்கீர சுவாமிகள் மீண்டும் தொடர்ந்து கூறுகின்றார். அதை நாம் தொடர்ந்து கேட்க எல்லாமல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் நமக்கு அருள் பொழிந்து எல்லா விதமான வளங்களையும் கொடுக்க வேண்டிக் கொள்வோம். ஹரஹர பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.